முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் கன்னி அமர்வு இன்று சிறப்புற நடைபெற்றிருக்கின்றது. அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் கன்னி அமர்வு 27/6/2025 காலை 10 மணிக்கு தவிசாளர் வே கரிகாலன் தலைமையில் சிறப்புற நடைபெற்றிருக்கின்றது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்திருக்கின்றது. 22 உறுப்பினர்களை கொண்ட பிரதேச சபையில் 11 உறுப்பினர்கள் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களும், தமிழரசு கட்சியால் சபையின் தவிசாளர், உப தவிசாளர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்ட நிலையில் சபையின் கன்னி அமர்வு இன்று நடைபெற்றிருக்கின்றது. நடைபெற்று முடிந்த பிரதேச சபை தேர்தலில் தமிழரசு கட்சி புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் 11 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 4 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 1 ஆசனத்தினையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1 ஆசனத்தினையும், அகில இலங்கை காங்கிரஸ் 1 ஆசனத்தினையும், ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி 1 ஆசனத்தினையும், சுயேட்சை குழு 2 ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றன. இவ்வாறு 22 உறுப்பினர்களும் இன்று கன்னி அமர்வில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்கள்: 2018ஆம் ஆண்டு தேர்தலிலே போட்டியிட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்டு இந்த இடத்திலே மக்களுக்கான சேவைகளை ஆற்றியிருந்தேன். அதே போன்று இந்த ஆண்டும் நடைபெற்ற தேர்தலிலே எங்களுடைய கட்சியினூடாக தெரிவு செய்யப்பட்டு முப்புற வட்டாரத்திலே பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் என்ன மக்கள் மீண்டும் தெரிவு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு, எமது வெற்றிக்காக உழைத்த முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் துரைவாசா ரவிகரன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு, நான் 2018ஆம் ஆண்டு எங்களுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்டு இந்த பிரதேச சபையின் ஊடாக மக்களுக்காக பல வேலை திட்டங்களை முன்னெடுத்தவன். அதில் பல வேலை திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. அது எனக்கு மனவேதனை அளிக்கின்றது. இருந்தாலும் மீண்டும் அந்த மக்கள் என்னை நம்பி இந்த இடத்திலே திருப்பியும் அனுப்பியிருக்கின்றார்கள். அனைவரும் ஒற்றுமையாகவும் இந்த தேர்தல் காலங்களிலே நாங்கள் வேறுபட்டிருந்து எங்களுடைய வேலை திட்டங்களை செய்திருந்தாலும் இந்த பிரதேச சபையினுடைய வேலைகளை சரியாக செய்ய வேண்டுமானால் உறுப்பினர்கள் அனைவரோடும் ஒத்துழைக்க வேண்டும். அதே போன்று இந்த நிர்வாக செயற்பாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களில் இருக்கின்ற உத்தியோகத்தர்களோடும் நாங்கள் ஒற்றுமையாக பயணிப்பதன் ஊடாகத்தான் எங்களுடைய அபிவிருத்தியை மேலும் கொண்டு செல்ல முடியும் என்பது எனது கருத்து. உண்மையில் எங்களுடைய பிரதேச சபையானது 1228 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இந்த பரப்பளவிற்குள் உண்மையிலேயே எங்களுடைய வாகனங்கள் எல்லாம் ஒவ்வொரு வாகனங்கள் தான் இருக்கின்றன. இதை கருத்தில் கொண்டு தவிசாளர் அவர்கள் நிச்சயமாக எங்களுடைய கவர்னூடாக வாகனங்களை அதிகரிப்பதற்கான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என என்னுடைய தலைமை உரையிலே கூற விரும்புகின்றேன். அதே போன்று நாங்கள் 2018ஆம் ஆண்டு ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் 20 லட்சம் ரூபாய் என நாங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. உண்மையிலே வருமானம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. 120 மில்லியனுக்கு மேற்பட்ட வருமானங்கள் 160 மில்லியன் 66,700,000 ரூபாய் எதிர்பார்க்கப்படுகிற வருமானமாக இந்த இருக்கின்றபடியினால் எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய வட்டாரங்களுக்கான நிதியினை அதிகூடிய நிதியாக ஒதுக்க வேண்டும் என வினியமாக இந்த சபையிடம் நான் வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அதன்பால் அநியாயமாக கொல்லப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்காகவும் நாம் தலை சாய்த்து இன்று நடைப்பணமாக குற்ற வழக்குகளை சுமந்து என்ன செய்வதென்று தவித்துக் கொண்டிருக்கும் மாற்றுத்திறனாளிகளையும் தடுப்பு காவலில் உள்ள உறவுகளையும் நெஞ்சில் சுமந்தவனாக அரசியல் பிரயாணத்தின் அத்திவாரமாக மக்களின் அன்றாட வாழ்வியலோடு ஒருமைப்பட்ட திட்டங்களை மேற்கொள்ளும் இந்த உயரிய சபைக்கு என்னை வாக்களித்து அனுப்பிய பாரதிபுர வட்டாரமாகிய வள்ளுவபுரம், மாணிக்கபுரம், இளங்கபுரம், தீராவு கிராம மக்களுக்கு இந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமைக்கும் வெற்றி வாக்கை சூடுவதற்கு முழு முனைப்போடும் வழிகாட்டல்களை ஒத்தாசைகளை வழங்கிய கௌரவ வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
மற்றும் கௌரவ தவிசாளர் மற்றும் கௌரவ உபதவிசாளர், கௌரவ உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்தி வழங்குகின்றேன். அத்துடன் பிரதேச சபையின் செயலாளர் மற்றும் பணியாளர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரதேச சபை ஊடாக நாங்கள் மேற்கொள்ளும் தீர்மானங்கள் உண்மையிலே மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாகவும், நாங்கள் ஒருமைப்பாட்டுடனும் மக்கள் எந்த நோக்கத்துக்காக எங்களை அனுப்பினார்கள் என்ற நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு அனைத்து உறுப்பினர்களும் ஒருமைப்பாடுடனும் ஒற்றுமையுடனும் இந்த உயரிய சபையிலே நாங்கள் செயல்பட வேண்டிய முக்கிய தருணத்தில் இருக்கிறோம். உண்மையிலே நாங்கள் எடுக்கும் தீர்மானங்கள், நிறைவேற்ற இருக்கும் திட்டங்களை அனைத்து சபை உறுப்பினர்களும் ஒருங்கிற போது நாங்கள் செயல்பட வேண்டிய தருணத்திலே இருக்கின்றோம். உண்மையிலே இதை நான் தவிசாளர்களிடமும் உப தவிசாளர்களிடமும் விரைவாக வேண்டிக் கொள்கின்றேன். எங்களுடைய ஒருமைப்பாட்டின் மூலமாக நாங்கள் இந்த புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கு உட்பட்ட மக்களுக்கு இந்த உயரிய சபை மூலமாக அன்றாட வாழ்வியலை மேம்படுத்துவதற்காக எங்களால் மேற்கொள்ளக்கூடிய திட்டங்களுக்கான நிதி மூலங்களை இனங்கண்டு அவர்கள் எந்த நோக்கத்துக்காக எங்கள் குலத்தினையும் அனுப்பியுள்ளார்களோ அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் உண்மையிலே சேவையாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனவே கதிரைகளை சூடாக்கியவர்களாக நாங்கள் எழுந்து நம்ம செல்வதில் எந்த பயனும் இல்லை. உண்மையிலே நான் 2009க்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் மக்களுக்காக ஒரு போராளியாக போராடினாலும் அரசியலின் அத்திவாரமாக உள்ள இந்த அடிக்கட்டமான பிரதேச சபையிலே என்னை தெரிவு செய்தல் மக்கள் அனுப்பியதற்கு நான் மூலம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், ஒரு தடுப்பு காவலில் இருப்பது, அந்த வரிகளை நான் சுமந்தவன் என்ற வகையிலே இன்றைக்கு கடந்த அரசாங்கம் கூறியது அரசியல் கைதிகள் என யாரும் இல்லை என்று, அந்த நடப்பு அரசாங்கம் கூறுகின்றது அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் என்று கடந்த அரசாங்கம் கூறியது, அவர்களை விடுவிக்கணும் பொது அனுப்பில் என்றது. அந்த நடப்பு அரசாங்கம் அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள். எல்லோரும் மனிதர்கள் தான். உண்மையிலே இந்த ஜனநாயக நாட்டிலே இந்த வரிகளை சுமந்து கொண்டிருக்கின்ற தடுப்பு காவலில் உள்ள போராளிகளும் அரசியல் கைதிகளும் மனிதனாக வாழ்ந்த குறுகிய காலம், அந்த குறுகிய காலத்தில் அந்த மனித பிறப்பை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த பூமியிலே உண்மையிலே பொது மன்னிப்பு அளிக்க வேண்டியது எந்த அரசாங்கம் வந்தாலும் அது தலையாய கடமையாக இருக்கின்றது. அதே போன்று கையில் ஒப்படைக்கப்பட்டு காணாமல் போன உறவுகள் இன்றைக்கு தெரு தெருவாக அலைந்து கண்ணீர் விட்டு இறந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களை நாங்கள் கண்ணூடாக பார்க்கும்போது உண்மையில் எங்களுடைய இதயம் கலக்கின்றது. அவர்களுடைய இயக்கங்கள் மரண வாசலிலே போய்கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த ஜனநாயக நாட்டிலே இவை போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஏன் நான் இதை இந்த சபையை கூறுகின்றேன் என்றால், நான் இந்த அரசியலில் இது ஒரு அத்திவாரமான சபையாக இருக்கின்றது பிரதேச சபை. அதனால் இந்த கருத்தினை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். மக்களின் இருளான வாழ்வு அரசியலில் வெளிச்சமாக்க வேண்டும் என்பது எனது தேர்தலுக்கு முற்பட்ட காலத்திலே என் மனசுக்கு ஒரு எண்ணக்கருவாக தோன்றியது. சில பேர் என்ன கரப்பாடையுடன் வருகின்றார், என்ன நோக்கம் என்று சிலர் தெரியாமல் இருக்கலாம். சில பேர் விமர்சனம் செய்தவர்கள் கூட இருக்கிறார்கள். உண்மையிலே வரிகளை சுமந்தவர் என்ற வகையிலே கருப்பு என்பது என்னுடைய ஒரு புள்ளியாக இருக்கின்றது. அரசியல் பிரயாணத்தில் கருப்பாடு என்பது ஒரு புள்ளி. உண்மையிலே இன்றைக்கு தடுப்பு காவலில் போராளிகள் இருக்கின்றார்கள், அரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள், காணாமல் போன உறவுகள் அங்கலாய்த்து கொண்டு கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டிய தேவையின் காலத்தின் கட்டாயத்தில் இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நமது போராட்டங்கள் சிதைவாக்குவதற்கு எங்களை பலவீனப்படுத்தி எங்களுக்கு ஒற்றுமையை குறைத்த சக்திகளினால் நாங்கள் அனுபவித்தது உங்களுக்கு தெரியும். அதே போன்று அரசியலிலும் நாங்கள் சிதைவடைந்து நிற்பது உண்மையிலே நாங்கள் எல்லோரும் தமிழில் பேசுகின்றோம், தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று நாங்கள் கட்சி பேதங்களை மறந்து தமிழ் மக்களுக்காக நாங்கள் என்ன செய்யணும் என்று ஒருமைப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த சிதைவுகளால் மாற்று சக்திகளை தங்களை தரமாக்கிக் கொள்வார்கள். அதே போன்று நாங்கள் இந்த உயரிய பிரதேச சபையினூடாக எடுக்கின்ற தீர்மானங்கள் அனைத்திலுமே நாங்கள் ஒருமைப்பட்டு மக்களின் தேவைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உழைத்து வருமான மூலங்களை இடங்கண்டு அந்த அது பெறும் வருமானங்களில் ஒரு பகுதியினை எங்களுடைய திட்டங்களுக்காக ஒதுக்கி
அந்த திட்டங்களால் ஒதுக்கப்படுகின்ற சேவைகள் நிலைத்து நிற்கக்கூடிய வகையில் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் என்று கூறி எனது கல்வியை நிறைவு செய்கிறேன். நன்றி. இந்த கன்னி அமர்விற்கு தலைமை தாங்கி சபையை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கௌரவ சபை தலைவர் அவர்களே, கௌரவ பிரதி தலைவர் அவர்களே, கௌரவ உறுப்பினர்களே, எங்களுடைய சபையை சீராக சிறப்பாக நீராக எங்களை வழிகாட்டி வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கின்ற செயலாளர் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்களே, சபையின் பணியாளர்களே, அனைவருக்கும் அடியேனுடைய அன்பார்ந்த காலை வணக்கம் உத்தாரணம். இங்கே பலவிதமான விடயங்கள் எங்கள் கௌரவ உறுப்பினர்களாலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கன்னி உரை நேரம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அடியேறும் சில விடயங்களை தொட்டு செல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். எங்களுடைய இந்த முதலாவது அமர்வு நடைபெறுகின்ற பொழுது கடந்த 11ஆம் தேதி எங்களுக்கான ஒரு வரவேற்பு நிகழ்வும் ஒரு அறிமுக விழாவும் சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டது. அந்த ஒழுங்கமைப்பு விழாவிலே எங்களுடைய கௌரவ செயலாளர்கள் ஒரு செய்தியை வழங்கியிருந்தார்கள். ஒரு வாரத்திற்கு முன்பாக உங்களுடைய முன்மொழிவுகள் எங்கள் கைக்கு கிடைக்க வேண்டும். கிடைத்தால்தான் நாங்கள் அதை சபை அமர்வுகளிலே சேர்த்துக் கொள்ள முடியும். சேர்த்துக் கொண்டால்தான் அதை விவாதிக்க முடியும் என்ற ஒரு கருத்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு அமைவாக நான் அந்த விடயத்தை ஒரு முக்கியமான விடயமாக கருதி ஒரு 6-7 விடயங்களை முன்மொழிவுக்காக அனுப்பியிருந்தேன். நிறைய விடயங்களை முன்வைக்க முடியும். காலம் நேரம் வருகின்ற பொழுது பகுதி பகுதியாக ஒவ்வொன்றொன்றாக நாங்கள் சபையிலே அதை கொடுக்கலாம் என்பதற்காக முக்கியமான ஒரு 6-7 முன்மொழிவுகளை நான் சமர்ப்பித்திருந்தேன். ஆனால் எனக்கு கிடைக்கப்பெற்ற நிகழ்ச்சி நிரலிலே அந்த விடயங்களை காணவில்லை. முன்மொழிவு என்ற விடயமே இல்லை. என்ன விடயமாக இருக்கும் என்று சபை தலைவர் அவர்களை, எங்களுடைய தவிசாளர் அவர்களை நான் வினயமாக அன்போடு வேண்டியிருந்தேன். கூறியிருந்தால் இது முதலாவது கன்னி அமர்வு. நிறைய நிர்வாக விடயங்கள் பல விவாதிக்கப்பட இருக்கிறது. நிறைவான தீர்மானங்கள் இயற்றப்பட இருக்கின்றது. எனவே நிச்சயமாக இந்த வேளையிலே நாங்கள் முன்மொழிவுகளை சேர்த்துக் கொள்வது சால பொருத்தமல்ல. எனவே கால ஊட்டத்திலே நாங்கள் அவற்றை செய்து கொள்ளலாம் என்கின்ற பதில் வழங்கப்பட்டிருந்தது. நன்றி. உண்மையிலே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், பகுதி பகுதியாக நாங்கள் ஒவ்வொரு அமர்வுகளிலே என்னுடைய முன்மொழிவுகளை நான் அனுப்பியது போல வேறு உறுப்பினர்கள் எத்தனை பேர் அனுப்பியிருப்பார்கள் என்பது எனக்கு தெரியாது. இவ்வாறாக எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து நாங்கள் அதை நிறுவியாக வைத்துக் கொண்டு காலத்தை கடத்தி நகர்த்துவது என்பது பொருத்தப்பாடாக இருக்காது. எனவே உடனுக்குடன் அதை செய்வது பொருத்தமாக இருக்கும். இல்லையென்றால் தயவு கூர்ந்து ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். ஒரு விசேட அமர்வையாவது நீங்கள் இடையிடையே நடத்தி, சிறப்பு அமர்வுகளை நீங்கள் நடத்தி, இந்த முன்மொழிவுகளை நீங்கள் முன்கொணர்ந்து விவாதிப்பதற்கு வாய்ப்பு தந்தால் சால சிறப்பாக இருக்கும் என்னுடைய கருத்து. இந்த வேளையிலே எங்களுடைய இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2025 கடந்த 5ஆம் மாதம் 6ஆம் தேதி நடைபெற்றிருந்தது. இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நான் களமிறங்கியிருந்தேன். என்னுடைய 67 வயசு இந்த கால கூட்டத்திலே முதலாவதாக பிரதேச உறுப்பினராக வருகின்ற வாய்ப்பு 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிடைத்திருக்கிறது. இதற்காக எனக்கு வாக்களித்த அத்தனை வாக்காளர் பெருமக்களுக்கும் நாம் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு நன்றி உணர்வோடு ஒரு கரங்களை நான் பெற்றுக் கொள்கிறேன். அதே போன்று என்னை இந்த தேர்தலிலே களமிறங்குவதற்கு அடிநாதமாக இருந்த, அத்திவாரமாக இருந்த ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியினுடைய கௌரவ தலைவர், இந்நாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பார்ந்த காதர் மஸ்தான் ஐயா அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு அவருடைய பிரத்யேக செயலாளர் மாகித் அவர்கள், எங்களுடைய முல்லை மாவட்டத்தினுடைய ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியினுடைய முகவர் அண்ணன் சிவதாஸ் ஆகியோருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த இடத்திலே சில விடயங்களை நான் கண்டிப்பாக நான் தொட்டு சென்ற எங்களுடைய அந்த முன்மொழிவுகளுக்குள்ளே நான் சில விடயங்களை சிறிதாக நான் தொட்டுக்கொண்டு என்னுடைய நேரத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது நான் போட்ட விடயம், எங்களுடைய சபை, எங்களுடைய செயலாளர் அவர்கள் கடந்த அறிமுக விழாவிலே அல்லது எங்களுடைய அந்த வரவேற்பு விழாவிலே சொன்ன விடயம், எல்லோரும் பல வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு ஆணை வழங்கி இருக்கிறார்கள் மக்கள், எனவே மக்களுடைய ஆணையை நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள், பல வாக்குறுதிகள் எல்லாம் அள்ளி வீசிவிட்டு வந்திருப்பீர்கள். ஆனால் இங்கே வந்தால் எங்களிடம் நிதி இல்லை, எல்லா வட்டாரங்களையும் நாங்கள் சிறப்பாக செயற்படுத்த அல்லது சிறப்பாக நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கு நிதி தட்டுப்பாடு இருக்கிறது. எனவே அவ்வாறான சூழலில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு சட்ட புத்தகத்தை நான் கையிலே வைத்துக் கொண்டுதான் கூட்டம் நடத்துகிறேன் என்ற செய்தி சொல்லப்பட்டிருந்தது. நான் முதலாவதாக நான் சொல்லுகின்ற விடயம், இங்கே பல நண்பர்கள் சொல்லியிருந்தார்கள், எங்களுடைய சபைக்கு நிதி, இந்த நிதி மூலகங்கள் என்ன மூலங்கள் ஊடாக நாங்கள் நிதியை தேடிக்கொள்ள முடியும். அன்று கூட வந்து ஒரு சிறப்பு அதிதி சொல்லியிருந்தால், சோழவரி அறவீட்டை முழுமையாக செய்தாலே புதுக்குடி பிரதேச சபை என்கின்ற நிதியை பெற்றுக் கொள்ள முடியும் என்று. ஏன் அந்த சோழவரியை முழுமையாக அறவீடு செய்கின்ற நிலைப்பாட்டை என்னுடைய புதுக்குடி பிரதேச சபையிலே காணவில்லை. வரி அறவீட்டாளர்கள் இல்லையா, அல்லது அந்த
ஆளணி அங்கீகாரத்துக்குள்ளே அந்த ஆளணி பற்றாக்குறை இருக்கிறதா என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே நிச்சயமாக எங்களுடைய பகுதியில் பலவிதமான தொழிற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பலவிதமான வர்த்தக தொழிற்சார் நடவடிக்கைகளுக்கான கடைகள் திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய 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 கட்டுமானங்கள் எல்லாம் நகரத்துக்களே வந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான வருகைகள் வருகின்ற பொழுது நிதியினுடைய வருகையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் தயவு செய்து நிதி மூலங்கள் என்ன, எங்களுக்கு கொண்டிருக்கக்கூடிய நிதி மூலங்கள் என்ன என்பதை நிச்சயமாக பரிசீலனை செய்வதற்கான ஒரு விவாதத்தை எங்களுடைய சபையிலே எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக பலவாறான கருத்துக்கள் இங்கே முன்வைக்கப்படும். அந்த அன்றைய முதலாவது எங்களுடைய அறிமுக விழாவிலே சொன்னது போல அந்த நிதியை நாங்கள் பெற்றுக்கொண்டால் தான் எங்களுக்கான எந்த அபிவிருத்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், முன்னெடுக்க முடியும். எனவே நிதி என்பது மிக முக்கியமானது. இது முதலாவதாக நான் என்னுடைய இந்த விடயத்திலே சொல்லிக்கொள்ள மிகச் சுருக்கமாக மற்ற விடயங்களை தொட்டு நான் என்னுடைய கன்னி உரையினை நிறைவு செய்யலாம் என்று யோசிக்கின்றேன். இரண்டாவது விடயம், பண்டாரவன்னியன் வட்டாரத்திலிருந்து தான் நான் வந்திருக்கிறேன். நம்முடைய பண்டாரவன்னியன் வட்டாரத்திலே 7 கிராம சேவையாளர்கள் இருக்கிறது. கூழாமுறுப்பு, கருவேலங்கண்டல், புளியங்குளம், கச்சிலமோடு, பண்டாரவன்னி, பேதாறு, வித்தியாபுரம். இந்த 7 கிராம சேவையாளர் மக்களுடைய வட்டாரம் பண்டாரவன்னி. இந்த பண்டாரவன்னி வட்டாரம் என்பது மாவீரன் பண்டாரவன்னியுடைய நினைவை சுமந்து நிற்கின்ற ஒரு வட்டாரம். எனவே நிச்சயமாக அந்த வட்டாரத்துக்குள்ளேதான் மாவீரன் பண்டாரவன்னியுடைய நினைவு சிலை இருக்கிறது, கற்பொறி இருக்கிறது. வருடாவிடம் விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பிரதேச சபையும் அந்த விழாவை எங்களோடு சேர்ந்து இணை அனுசரணையாளராக சேர்ந்து விழா நடத்தி கொண்டு வரலாம் இருக்கிறது. ஆனால் வேறு பகுதிகளில் நாங்கள் பார்த்தால் சங்கிலியன் சிலை அமைந்திருப்பது மாநகர சபைக்கு இருக்கிறது. அவனும் ஒரு அந்த யாழ்ப்பாணத்தினுடைய கடைசி மன்னனாக ஆண்டவன். இது வன்னியை ஆண்ட கடைசி மன்னன் பண்டாரவன்னியன். ஆனால் எங்களுடைய இந்த பிரதேச சபை எங்களுடைய இந்த பண்டாரவன்னியனுடைய நிகழ்வுகளை தங்களுடைய கையிலே முழுமையாக எடுத்ததை செய்கின்ற ஒரு பக்கத்தை காண முடியவில்லை. ஏன் என்பது வேதனையாக இருக்கிறது. நிச்சயமாக இது போன்ற மன்னருடைய செயற்பாடுகளை எங்களுடைய பிரதேச சபைகள் தான் முன்னெடுக்க வேண்டும். அவர்களெல்லாம் கட்டி காக்க வேண்டும். அவர்களெல்லாம் நிச்சயமாக அவற்றை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. நிச்சயமாக இனிவரும் காலங்களிலாவது இவ்வளவு காலம் நடந்து முடிந்தது. நாங்கள் பண்டாரவன்னியன் அறங்காவல் கழகம் அல்லது பிரதேச சபையில் சேர்ந்து சில காலங்களில் நாங்கள் தனியே இவ்வாறாக நாங்கள் பிச்சை எடுத்தான் விழாவை செய்தது வரலாறு. எனவே மன்னனுடைய எங்களுடைய வன்னியினுடைய பெருமைக்குரியவன், எங்களுடைய மாவட்டத்தின் பெருமைக்குரியவன். நிச்சயமாக நாங்கள் பண்டாரவன்னியன் என்றால் முழு பேர் ஒருமுறை நிமிந்து பார்க்கின்ற ஒரு மன்னனை கொண்ட எங்களுடைய மாவட்டத்திலே வசிக்கின்றோம். அவருடைய பகுதி பிரதேச சபை புதுக்குடிப்பு நிச்சயமாக இந்த விடயத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்த விடயம் பிரதேச சபை 1, பிரதேச செயலகம் 2. தம்பி சத்யசோதரன் அவர்கள் கடந்த ஆரம்ப நிகழ்விலும் கூட தொட்டு சொன்னார். ஏன் இந்த விடயம் இவ்வளவு காலமாக இழுத்தடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது? இந்த 90ஆம் ஆண்டு ஒட்டுசுற்றா பிரதேச செயலகம் உருவாக்கப்பட்டது. இந்த எத்தனை ஆண்டுகள், 35 ஆண்டுகள் நடந்திருக்கிறது. பிரதேச சபை புதுக்குடியிருப்புகளில் தான் நாங்கள் இருக்கிறோம். எந்த ஒரு சபை எங்களுக்கு உருவாக்கப்படுமாக இருந்தால் நிறைய வளங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது பணித்தொகுதியாக இருக்கலாம், பௌதிக வளங்களாக இருக்கலாம், அல்லது வாகனங்களாக இருக்கலாம், நிதி மூலமாக இருக்கலாம், வருமானங்களாக இருக்கலாம். நிச்சயமாக பல வழி இருக்கிறது. நாங்கள் பிரதேசவாதம் பேசுவதற்கு நான் வரவில்லை. நிச்சயமாக யாராவது தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். எங்களுக்கான தனியான பிரதேச சபை ஒன்று எங்களுக்கு பிரித்தெடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. நிச்சயமாக அவ்வாறு செய்தால்தான் எங்களுடைய 5 வட்டாரங்கள், இங்கால் 7 வட்டாரங்கள், எனவே 12 வட்டாரங்களை ஒன்றாக பார்க்கிற பொழுது நிச்சயமாக நிறைய நிர்வாக பிரச்சனைகள் இருக்கிறது. நாங்கள் அவர்கள் மீது குறை சொல்லுகிறோம். எங்களை ஊரம் கட்டுகிறார்கள், எங்களை ஒதுக்குகிறார்கள், ஒட்டு சுட்டானை பார்க்கிறார்கள் இல்லை, இங்கே பாரபட்சம் என்றெல்லாம் சொல்லுகின்ற தேவை வர வேண்டிய தேவையில்லை. தயவு செய்து நான் இந்த விடயத்தை கன்னி அமர்விலே சொல்லிக் கொள்கிறேன். தயவு செய்து என்னுடைய கௌரவ தவிசாளர், பிரதி தவிசாளர், செயலாளர், ஏழை உறுப்பினருடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். தயவு செய்து எங்கள் சபையை பிரித்து தருவதற்கு ஏற்பாட்டை பாருங்கள். பிரதேசவாதமாக கலைக்கவில்லை, காலத்தின் தேவை. அதோட நிச்சயமாக இதன் மூலமாக நிறைய நாங்கள் நன்மைத்தனங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய மக்களுக்கான அபிவிருத்திகள் நிறையவே செய்ய முடியும். இது ஒரு பிரதானமான விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த விடயம் எங்களுடைய ஒட்டு சுட்டான் பொது சந்தை உறுப்பினர்களே நேரத்தை கவனித்துக் கொள்ளவும் முடிகிறேன். எனவே தயவு செய்து இவ்வாறான விடயங்கள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நான் கொடுத்த முன்மொழிவுகள் முழுமையாக சொல்லிக் கொள்வதற்கு நேரம் எனக்கு தரப்படவில்லை. எனவே தயவு செய்து இந்த விடயங்களை நீங்கள் இன்னொரு சிறப்பு அமர்வுகளையாவது நாங்கள் அதை கதைத்து விவாதிப்பதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, இன்னொரு விடயம் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிகளிலே குழுக்கள் தெரிவு செய்யப்பட போட்டிருந்தார்கள். என்னுடைய கலாச்சார குழு என்கிற குழுவும் நிச்சயமாக எங்கள் சபைக்கு தேவை. ஏற்கனவே அறிந்திருக்கிறேன். கலாச்சார குழு வந்து இந்த பிரதேச சபையிலே இருந்து வந்தது. ஆனால் இந்த முறை கொண்டு வரப்பட்டிருக்கிற குழுக்கள் தெரிவில்லை. கலாச்சார குழுவை காணவில்லை. ஏனைய சுற்றுச்சூழல் குழு இருக்கிறது, மாடல் குழு இருக்கிறது, பெருகை குழு இருக்கிறது, தொழில்நுட்ப குழு இருக்கிறது. இந்த கலாச்சார குழுவை காணவில்லை. நிச்சயமாக எங்களுடைய மண்ணுடைய கலாச்சாரங்களை நாங்கள் பண்பாட்டு விழுமியங்களை பேணி காக்க வேண்டிய மக்களாக நாங்கள் இருக்கிறோம். அது சபையினுடைய பாரிய பொறுப்பாகவும் இருக்கிறது. ஏன் இந்த கலாச்சார குழு உள்வாங்கப்படவில்லை என்பதையும் நான் அறிய விரும்புகிறேன். தயவு செய்து எனவே இவ்வாறான விடயங்களை இந்த இடத்திலே நான் சொல்லிக் கொள்வதற்கு வாய்ப்பளித்த நேரம் தந்த எங்களுடைய விவசாயிகளுக்கு நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி. அடுத்ததாக கௌரவ உறுப்பினர் மாடசாமி தமிழ்வாணி. ஆனால் வருகின்ற ஒவ்வொரு நடப்பாண்டும் 4 நடப்பாண்டுகளுக்கான வேலை திட்டத்தில் அந்த வட்டாரத்துக்குரிய அத்தனை பிரச்சனைகளையும் நாங்கள் நிவர்த்தி செய்ய முடியுமா என்று பார்த்தால் அதுக்கு நிச்சயமாக இல்லை. வருமானம் உண்மையிலேயே இந்த பொதுக்குடியிருப்பு பிரதேசங்களுடைய வருமானம் போதாமல் இருக்கிறது. அந்த வருமானத்தை நாங்கள் உயர்த்துவதற்காக முதலாவது என்ன செய்யலாம், அந்த வழிகளை பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய பேசு பொருளாக இருக்கிறது முருகண்டி கச்சான். அந்த விடயத்தை உலகளாவிய ரீதியில் ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு வழிவகையை நாங்கள் உருவாக்கினால் நிச்சயமாக உடனடியாக வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு வழிவகை அதற்கு இருக்கும். அதுபோல முருகண்டியினுடைய அதிகமான வீதிகள், அது கடந்த காலங்களில் போடப்பட்ட வீதிகள் என்று நான் நினைக்கிறேன். அந்த மக்களுக்கு ரோட்டு போட்டு கொடுத்ததுக்கு விட ஒவ்வொரு மக்களுக்கும் நல்ல போட் வாங்கி கொடுத்திருக்கலாம். அவ்வளவு பள்ளங்கள், அவ்வளவு நிலப்பாட்டில் நீர் ஓடி அரிக்கப்பட்டு காணப்படுகிற ஒரு நிலப்பாடு அங்கே இருக்கிறது. அவசரமாக எங்களுடைய திருமுருகண்டி வட்டாரத்தினுடைய அத்தனை பகுதிகளுக்குமாக அடிப்படையில் ஒரு மக்கள் நடந்து செல்லக்கூடிய அளவிலாவது ஒரு மோட்டார் கரண்டர், அந்த கனரக வாகனத்தை போட்டு முதற்கட்டமாக செய்வதற்காக தீர்மானிக்கிறோம். அடுத்து ஒரு இடத்துக்கான பிரதேச சபையினுடைய கட்டடங்களை நாங்கள் தீர்மானிக்கின்ற பொழுது தகுதி வாய்ந்த ஆலோசனை குழுக்களும் அதுபோல புவியியல் நிலைமைகளை ஆய்வு செய்த பின்னர் அந்த இடத்தில் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். காரணம், அங்கே இருக்கின்ற ஒரு நீர்நிலை எவ்வளவு, மாரிகாலத்தில் நீர் வருமா வராதா, இது யாருடைய காணி என்பது கூட தெரியாமல் அப்படி பல கட்டடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வட்டாரத்தினுடைய பிரதிநிதி பேசுகிற பொழுது சொன்னார், மாங்கலத்தினுடைய அந்த சந்தைக்கு அமைக்கப்பட்டிருக்கிற பஸ் தரிப்பிடம், அந்த பஸ் தரிப்பிடம் வாழ்நாளில் அங்கே பஸ் வந்ததாக வரலாறு இல்லை. மீடியா நண்பர்கள் இருக்கிறார்கள், அதுல வந்திருந்த அருமையான ஒரு காணொலி காட்சியை கூட போட்டிருந்து நாங்கள் பார்த்ததும். இப்பொழுது அந்த சந்தை பகுதியினுடைய சரி அரவாசி பகுதியில் இலங்கை போயிருந்த திணைக்களம் தங்களுடைய ஆட்சிக்கான அடையாளத்தை அங்கே நிலைநிறுத்தியிருக்கிறது. ஒரு தகவல் மக்கள் மத்தியில் இருந்து வந்த தகவல் எனக்கு, அந்த பட வரைஞருக்கு சுமார் பெருந்தொகையான பணம் அப்பொழுது வழங்கப்பட்டதாக தகவல் இன்னும் உத்தியோகமாக கிடைக்கப்பெறவில்லை. அந்த பட வரைஞர் கட்டடத்துக்கான படங்களை வரைந்த பின்னர் தான் அதற்கான மின்சார இணைப்பை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு சுமார் ஒரு 20 லட்சங்கள் செலவழிக்கப்பட்டதாக தகவல், இந்த துல்லியமான ஆதாரபூர்வமான தகவல் கிடைக்கப்பட்ட பின்னர் உடனே நான் இந்த இடத்தில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும். இதே என்னன்னு சொன்னால், இந்த வரலாறு என்பது கடந்த கால விடயங்களை ஒருமணி சேகரித்து என்பதற்கான மட்டுமல்ல, இது நிகழ்கால வழித்தடம், எதிர்கால உயிர் தொடர். கடந்த காலத்தில் இருக்கின்ற ஒரு சில சிறு பிரச்சனைகளை நாங்கள் நிவர்த்தி செய்து கொண்டு தொடர்ந்து வருகின்ற அத்தனை நடப்பாண்டுகளுக்கும் எங்களுடைய சிறப்பான ஒரு சபை இந்த இடத்தில் செயற்பட்டது என்கின்ற ஒரு வரலாறையாவது நாங்கள் பதித்துவிட்டு செய்ய வேண்டும். அதுபோல வீதிகளுக்கான மின்விளக்கு பொருத்தல் தொடர்பாக எல்லோரும் சொல்லியிருந்தார்கள். நாங்கள் எங்களுடைய சொந்த தேவைக்கு ஒரு லைட்டை வாங்கும் பொழுது சுமார் 2 வருடங்கள் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. ஆனால் பொது வேலைகளுக்கு நாங்கள் வாங்கி போட்ட லைட் மிக குறைஞ்சது 6 மாதம் 7 மாதத்துக்குள் அடிபடுதுன்னா அது எப்படி அடிபடுது? சரியான பொருட்களை நாங்கள் கொள்வனை செய்வதற்கான வழிவகைகளை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதுபோல அதிகாரங்களும் பொறுப்புகளும் சரியாக இருக்கின்றவர்கள் சமநிலையிலிருந்து செயல்பட்டால் இந்த வட்டாரத்தை நாங்கள் உச்சத்துக்கு கொண்டு செய்யலாம். அதிகாரமும் பொறுப்பும் ஒரு நாணயத்தின் இரு பக்கம் அப்படி சொல்வார்கள். அதிகாரத்தை விட பொறுப்பு கூடினால் பொறுப்பை நிறைவேற்ற முடியாது. அதிகாரம் கூடி பொறுப்பு குறைந்தால் அதிகாரம் விரையும் ஆக்கப்படும். இரண்டையும் சமனாக கொண்டு நகர்த்தி இந்த வட்டாரத்தினுடைய தேவைப்பாடுகளையும் மக்கள் எதிர்பார்ப்பது போல இருக்கின்ற குறிப்பிட்ட காலங்களில் அது நிவர்த்தி செய்ய முடியாது என்பது எனக்கும் தெரியும். இருந்தாலும் ஓரளவேனும் எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் நாங்கள் அதை நிவர்த்தி செய்வது மட்டுமல்லாது இந்த பொதுக்குடியிருப்பு பிரதேச சபையினுடைய ஒரு சிறப்பு மிகுந்த சபையாக இந்த சபை அமைய வேண்டும். அறிவார்ந்த கல்வி சமூகத்தை உருவாக்க வேண்டும். அதுபோல விளையாட்டுத் துறைகளில் உச்சம் தொட வேண்டும். அதுபோல கலை பண்பாடு கலாச்சாரங்களை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். அதுபோல எங்களுடைய நினைவு சின்னங்களையும் பாதுகாக்க வேண்டும். கலைஞருடைய வாழ்வில் இப்பொழுது அருமையில் நடந்த விடயம், சில பதிவில் இருக்கின்ற ஆலயங்களில் கலைஞருக்கான செயற்பாடுகள் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் கருத்தில் கொண்டு தொடர்ந்து வருகின்ற 48 சபையிலும் ஒவ்வொரு விடயங்களாக தொடர்ந்து நகர்வோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும்
இனிய காலை நேர வணக்கங்கள். நான் 2012ஆம் ஆண்டு பிரதேச சபை தேர்தலிலே முதல் போட்டியிட்டவன். தவிர்க்க முடியாத காரணங்களினால் அந்த தேர்தல் நடைபெறவில்லை. அதற்கு பின்பும் 3 தேர்தல்கள் நடைபெற்றன. 3 தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டும் 2 தேர்தல்களில் நான் போட்டியிட்டேன். அந்த இதற்கு முதல் நடைபெற்ற தேர்தலும் நடைபெறாத காரணத்தினால் கடைசியாக 2025 நடைபெற்ற இந்த தேர்தலிலே நான் போட்டியிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே போட்டியிட்டு புனிதவள நகர் பிரதேசத்திலே இருந்து வெற்றியிட்டு இங்கே வருகின்றேன். எங்களை தெரிவு செய்து அனுப்பிய மக்களுக்கு நாங்கள் முதற்கண் நன்றியுடையவர்களாக இருந்து கொண்டு இந்த பிரதேச சபையினுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்றும் இந்த ஒரு வினைத்திறன் மிக்க ஊழலற்ற ஒற்றுமையான ஒரு பிரதேச சபையை நாங்கள் உருவாக்குவதற்கு அனைவரும் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன் எமது மக்கள் பலதரப்பட்ட வேண்டுகைகளோடு இங்கே காத்திருக்கின்றார்கள். நீண்ட காலமாக அபிவிருத்திகள் நமது பிரதேசத்தில் நடைபெறவில்லை. நமது பிரதேசம் ஒரு அகன்று விரிந்த ஒரு 2 பிரதேச செயலர்களை கொண்ட ஒரு பிரதேச சபையாக இருக்கின்றபடியினால் அதிகமான மக்கள் வாழுகின்ற இந்த பிரதேசத்திலே நமது மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய அளவுக்கு நிதி வளங்களை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். இருக்கின்ற நிதி வளங்களை விட இன்னும் மென்மேலும் நிதி வளங்களை நாங்கள் கூட்டுவதன் மூலம் நமது பிரதேசத்தினுடைய அபிவிருத்திகளை மேற்கொள்ள முடியும். அநேகமாக நீண்ட காலங்களாக எமது பிரதேசங்களிலே வீதிகள் புனரமைக்கப்படாமல் இருக்கின்றன. ஒரு சில வீதிகள் தவிர ஏனைய வீதிகள் அனைத்தும் வரும் குன்றும் குழியுமாக சேதமிட்டுத்தான் காணப்படுகின்றன. ஆனால் அந்த மக்களுடைய தேவைக்கான அந்த வீதிகளை மற்றும் சுகாதார சேவைகளை மற்றும் நமது பிரதேசத்தினுடைய சுகாதாரம் அபிவிருத்தி போன்ற அனைத்து பணிகளையும் நாங்கள் ஒன்றிணைந்து கட்சி பேதமின்றி ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து நல்ல சிந்தனையோடு நல்ல செயற்பாடோடு இந்த சபையை நாங்கள் உருவாக்க வேண்டும். எந்த மனக்கசப்புகள் பிரச்சனைகள் எழுந்தாலும் நமது பிரச்சனைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும். இங்கே சபையிலே இது ஒரு சண்டை பிடிக்கின்ற ஒரு சபையாக இது மாறக்கூடாது. கடந்த காலங்களிலே இலங்கையிலேயும் சரி நமது புதுக்குடியிருப்பு பிரதேச சபை கூட ஒரு கலவரம் நிறைந்த ஒரு சபையாக காணப்பட்டதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நான் ஏற்கனவே இந்த பிரதேச சபையினுடைய ஒரு பிரதேச சபையிலே நான் ஒரு ஆலோசனை குழுவிலே நான் செயல்பட்டவன். அந்த வகையிலே இந்த பிரதேச சபைக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றன. எங்களுடைய பகை உணர்வை மறந்து கட்சி பேதங்களை மறந்து நாங்கள் இந்த சபையை மிகவும் ஒரு வினைத்திறன் மிக்க ஒரு சபையாக நாங்கள் உருவாக்குவதற்கு அனைவரது ஒத்துழைப்பையும் வேண்டி வாக்குறுதிகள் சில வழங்கியிருக்கின்றோம். அந்த வாக்குறுதி பிரதேச சபையால செய்யக்கூடிய சில வாக்குறுதிகள் தான். அதை நாங்கள் செய்து முடிக்க வேண்டிய கடப்பாட்டுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இதை தொடர்ந்து வீதிகள் சந்தைகள் என்றது பொதுவான விடயமாக இருந்தாலும் மகளிர் என்ற சில விஷயங்களை நாங்கள் ஒவ்வொரு பட்ஜெட்டுகள் வரும்போதாவது அந்த மகளிர் என்ற சில விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மகளிர் என்ற பக்கத்தில் இக்கூட்டத்திலே வந்திருக்கிறோம். இன்று இந்த உறுப்பினர்கள் பல இடத்திலிருந்து வந்துள்ளார்கள். பன்னெண்டு சபையிலிருந்தும் பல கட்சிகளிலிருந்தும் வந்தும் நாங்கள் ஒன்றாக செயல்பட்டு முக்கியமான நோக்கம் எங்களுக்கு எங்களுடைய தமிழ் மக்களாக நாங்களுடைய பிரச்சனைகளுக்கு உள்ள தீர்வுகளை காண வேண்டும். சரியான முறையிலே நல்ல வகையாக செய்ய வேண்டும். ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். எந்த விதமான பேதமில்லாமல் எங்கள் பகுதியில் உள்ள மக்கள் முக்கியமாக எல்லாரும் தமிழ் மக்கள் நாங்கள் வந்து இளம் போலார்கள். ஆகவே நாங்கள் எல்லோரும் தான் ஏற்படுத்தி கொண்டு கட்டி எமது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய பகுதிகளை எல்லாம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியாகும். எல்லாவற்றிற்கும்
அபிவிருத்தி செய்ய வேண்டிய இடங்கள் தான். சில இடங்களில் சில இடங்களில் கூடியிருக்க இல்லாத சமனாக நல்ல மாதிரியான செயல்பாட்டை முற்றிக்காக செய்ய வேண்டும். பொதுவாக இந்த ஜாதிப்பிரிக்க குடியிருப்பதாக சிறு விலங்குகள் கட்டாயம் அமைக்க வேண்டும். சுடுகாட்டுகளே நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பிரதேசங்களுடைய வருமானங்களையும் கூட்டுதலுக்கு வழிகளை தெரிவித்தால் நாங்கள் எங்களுடைய அபிவிருத்திகளை துணை செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். சில முறைகளையும் கட்டப்பட்டிருக்கிறது. மீன் சந்தை இறைச்சிகளை மற்றும் சந்தைகள் அமைக்கப்பட்டு காரையாவில் வருமானம் வந்து கொண்டு வருமானத்தை கூட்டுவதற்கான வழிமுறைகளை நாங்கள் வெளியிட எங்களுடைய அபிவிருத்திக்கான இதுகளை துணை செய்யலாம். ஆகவே வேறு கொண்டிருக்கிறேன். நான் உண்மையாக செயல்பாடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். இந்த நேரத்தில் வந்து நான் கண்ணுரைக்கு நேரத்தை ஒதுக்கி தந்த தவிசாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் வந்து நாங்கள் சில சின்ன குறியீடுகள் நாங்கள் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து இந்த மருதசோழ வீதியில் வந்து பிரதேச சபைக்கு உட்பட்ட சின்ன காணி ஒன்று இருக்கு. அது வந்து புனரமைக்கப்படாமல் அதில் வந்து கணக்க போதை வஸ்து தவறான செயற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கு. அதே மாதிரி இன்றைய வீடியோ ஒரு கடிதமும் வந்தது. இந்த கடைகள், இந்த வீதியோரங்கள்ல இருக்கிற கடைகள் பேமெண்ட்டுகள் போட்டு கொண்டு இருக்கணும். அதனால வந்து வீதி விபத்துக்கள் வருது. நாங்கள் அந்த காணியை வந்து நீட் பண்ணி அதுக்குரிய ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒரு வருமானத்தை போட்டு அந்த இடத்துல அதே போலவே எங்களுடைய பதவி காலத்திலும் பதவி முடிந்து செல்லும் போதும் எங்களை மக்கள் விரும்பக்கூடியவர்களாக நாங்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்பதையும் இவ்விடத்தில் கூறிக்கொண்டு எனது சிறிய கண்ணூரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு தவிசாளக்கூடிய மாதிரி எங்களுடைய சபைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு சிறந்த விடயம். நாட்டினுடைய ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. நீண்ட காலங்களாக தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு மறுக்கப்பட்ட தேர்தல்கள் இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டது. முக்கியமான தேர்தலில் எங்களுடைய புதுக்குடியிருப்பு பிரதேச சபையை பொறுத்த வரைக்கும் நாங்களும் எங்களுடைய மக்களுக்கு ஒவ்வொரு கட்சி சார்ந்தவர்களும் ஒரு வாக்குறுதிகளை வழங்கிய இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த சபையில் பார்க்கும்போது கடந்த சபையுடன் ஒப்பிடும்போது இளம் கௌரவ உறுப்பினர்களே அதிகமாக இருக்கின்றார்கள். கடந்த சபையில் நாங்கள் எங்களுடைய மக்கள் தெரிவு செய்திருந்தவர்கள் உண்மையிலே வயதானவர்களும் இருந்தார்கள். ஆனால் சபையில் அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான செயற்பாடு காணக்கூடியதாக இருந்தது. இந்த சபையிலும் நாங்கள் அதான் எதிர்பார்க்கின்றோம். எங்களுடைய உறுப்பினர்களிடம் இருந்து ஒற்றுமையான எங்களுடைய மக்கள் சேவை இடம்பெற வேண்டும். எங்களுடைய பிரதேசம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த இடத்தில் வந்திருக்கின்றார்கள். அவருடைய கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும். கட்சி சார்ந்த அல்லது அரசியல் நோக்கத்துக்கான சேவைகள் எதுவும் இந்த சபையில் இடம்பெறக்கூடாது என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது. என்னோட கடந்த காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகள் நடந்ததாலே இந்த கருத்தை நான் இந்த இடத்தில் முன்வைக்க விரும்புகின்றேன். கடந்த முதலாவது வரவேற்பு நிகழ்ச்சியில் நான் இதை நினைவுபடுத்தியிருந்தேன். உண்மையிலேயே ஒரு சிறந்த சேவையை வழங்கி எங்களுடைய மக்களுக்கு இந்த சபையின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் நாங்கள் இந்த கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.